இந்த உலகம் உருவாகும் முன்னே, உயிர்கள் பிறக்கும் முன்னே, அனைத்தையும் தாங்கி நிற்கும் சக்தியாக பெருமாள் திருவடி இருந்தது. திருவடி என்பது ஒரு பாதம் அல்ல, அது அடைக்கலம், அது சரணம், அது மோட்சத்திற்கு வழி. பிரளயம் வந்த காலத்தில் உலகமே நீரில் மூழ்கிய போது அந்த அபாயத்தில் சிக்கிய உயிர்களை பெருமாள் தன் திருவடியில் வைத்து பாதுகாத்தார். அதனால்தான் திருவடி சரணம் என்ற ஒரே வார்த்தை பக்தர்களின் உயிர்காப்பாக மாறியது. வாமன அவதாரத்தில் ஒரு சிறு குழந்தையாக வந்த பெருமாள் ஒரு அடி பூமியை, 2ஆம் அடி ஆகாயத்தை, 3ஆம் அடியை வைக்க இடமில்லாத போது மகாபலி தன் தலையையே அர்ப்பணித்தான். அந்த தருணத்தில் பெருமாள் தன் திருவடியை மகாபலியின் தலையில் வைத்தார். அது தண்டனை அல்ல, அது பரம அருள். பெருமாள் திருவடி அகந்தையை அழிக்கிறது, கர்மத்தை சுத்தம் செய்கிறது, பக்தனை இறைவனிடம் சேர்க்கிறது. நம்மால் எல்லாம் முடியாத போது, வாழ்க்கை சுமையாக தோன்றும்போது ஒரே வழிதான் திருவடியை நினைத்து சரணாகதி அடைவது. நான் இல்லை, என் கருமம் இல்லை, என் சுமை இல்லை என்று சொல்லி எல்லாவற்றையும் திருவடியில் வைத்தால் பெருமாள் தானே